நான் இப்படி போட்டு பார்த்து படிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்படி படிங்க, ஒரு தப்பு இல்லை. அவன் என்ன சொல்ல போகிறான்? நம்ம இப்படி தப்பு பண்ணி படித்தாதான் நமக்கு மண்டை இல்லாத நிற்கும். நான் ஒரு வேலை நேரத்தோட இதை பண்ணுவேன். ஆனால் இப்போ எனக்கு தெரியும், அவுட்லைன் இல்லைனா பார்டர் இல்லைனா அவுட்லைன், இப்படி படித்தா போதும், சிம்பிள். ஹாய், இந்த வீடியோக்குள்ளே போக முன்னாடி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க. என்னென்னா, நான் யூஐ டிசைன் சொல்லி தந்துட்டு இருக்கும்போ, இல்லை ஃபிக்மா சொல்லி தந்துட்டு இருக்கும்போ, அப்போ கான்ட்ராஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பேன், ஞாபகம் இருக்கா? அது என்னன்னு தெரியுமா? இப்போ நான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்ல, இப்போ நான் இந்த தொப்பி எதுக்கு வச்சுருக்கேன்னு நினைக்கிறீங்க? ஒரு கான்ட்ராஸ்ட்டுக்காக, ஒரு செப்பரேஷனுக்காக. என்னென்னா, இப்போது என் பேக்ரவுண்டு கருப்பு, என் தலையில் இருக்க முடியும் கருப்பு. அப்போது இப்போ இது இல்லைன்னா எப்படி இருக்குது? மண்டை மட்டும் தானே தெரியுது. இப்போ அதனால தான் ஒரு சின்ன செப்பரேஷனுக்கு, ஒரு சின்ன ஒரு கான்ட்ராஸ்ட்டுக்காக இந்த தொப்பியை வச்சுருக்கேன். ஓகே, கான்ட்ராஸ்ட். இப்போ கருப்பு தொப்பியை வச்சா அது கான்ட்ராஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அதனால ஒரு ஸ்ட்ராங் கான்ட்ராஸ்ட் இருக்கணும். அதுக்காக தான் ஒரு வெள்ளை தொப்பி. சரி, இது வெள்ளை இல்லை, ஒரு சின்ன கிரே. ஓகே, இப்போ நம்ம டிசைன் பண்ணணுன்னா என்ன படித்தோம்? ஒரு ஃபிக்மான்னு ஒரு டூலை படித்தோம், அப்படி தானே? ஒரு ஃபிக்மான்னு ஒரு டூல் தேவைப்பட்டுச்சு. இப்போ அதே மாதிரி HTML CSS படிக்கணுன்னா கொஞ்சம் டூல்ஸ் தேவை. ஓகே, அதில் ஒரு டூலு விஷுவல் ஸ்டுடியோ கோட். இன்னொன்று நம்ம எப்போ பார்க்குற நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கும் அந்த ப்ரௌசர் ஒன்று, ஏதாவது ஒரு குரோமோ, எட்ஜோ, மோசில்லா ஃபயர்ஃபாக்ஸோ ஏதோ ஒரு ப்ரௌசர். ஓகே, இப்போது VS கோடு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் குரோம் ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு VS கோடுன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு ஒரு என்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதுதான் ஃபஸ்ட்டு லிங்கில் இருக்குது, பார்த்தீங்களா? இதுதான் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடோட ஒரு லிங்க்கு. இதை கிளிக் பண்ணிட்டோன்னா டேரெக்டாக அவனோட வெப்சைட்டுக்குள்ளே போயிடும். நீங்கள் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு விஷயம் டவுன்லோட் ஆகும். இப்போ நான் டவுன்லோட் கொடுத்தேன்னா இந்த பேஜுக்கு வருது, தேங்க்ஸ் ஃபார் டவுன்லோடிங். இப்போது டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு இதில் டவுன்லோட் ஆகும். இப்போ டவுன்லோட் ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா டேரெக்ட் டவுன்லோட் லிங்க்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்படி இதுக்கு நிறைய வீடியோ இருக்கும், அதை நீங்கள் பார்த்து கற்றுக்கோங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ நான் விஷுவல் ஸ்டுடியோ கோடு டவுன்லோட் பண்ணிவிட்டேன், இன்ஸ்டாலும் பண்ணிவிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். இல்லைனா ஏதாவது ஒரு தேங்க்ஸ் ஃபார் டவுன்லோடிங், இல்லை புதிய வெர்ஷன் ஏதோ வந்திருக்கு, அப்படி ஒரு பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்போது விஷுவல் ஸ்டுடியோ கோடு இவ்வளோ தான், இது முடிஞ்சிச்சு. இனி அடுத்து என்ன பண்ணணும்னா, இப்போ HTML CSS நமக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சிம்பிள் தான். டெஸ்க்டாப் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஏதாவது ஒரு இடம், ஏதாவது ஒரு ஃபோல்டர் எடுத்துக்கோங்க. அதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ போய்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஃபோல்டருக்கு நான் ரீநேம் பண்ணுறேன், learn HTML அப்படின்னு போட்டு ஒரு நேம் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் பண்ணிவிட்டு ஓகே, அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல் போய்ட்டு ஓப்பன் ஃபோல்டர் கொடுத்துக்கோங்க. ஓகே, ஓப்பன் ஃபோல்டர் நீங்கள் கொடுத்துட்டீங்க. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் இப்போ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிங்கல்ல, அந்த ஃபோல்டரை போய் ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன், அதனால் டெஸ்க்டாப்புக்குள்ளே போய்ட்டு இந்த இருக்குது learn HTML அந்த பேஜ், அந்த ஃபோல்டரை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு செலக்ட் ஃபோல்டர்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா இப்படி ஒரு பேஜ், அதாவது VS கோடுக்குள்ளே அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகி இருக்கும். ஓகே, மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, கோப்பையிலிட்டு அது இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். இப்போது இந்த பாருங்கள் learn HTML நீங்கள் வந்துருக்கு. ஓகே, இப்போது இந்த HTML CSS ரன் ஆகணும்னா நமக்கு 2 ஃபைல் வேணும். ஒன்று HTML ஃபைலு, இன்னொன்று CSS ஃபைலு. ஓகே, அப்போ நான் இது எப்படி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும்? இந்தா இருக்குது பாருங்கள் ஒரு ஐக்கானு. இப்போ இந்த மெனு உங்களுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, இந்த லெஃப்ட் சைடில் இது கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே தான் இந்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கும். சரியா? இப்போ learn HTML நம்ம ஃபோல்டரு, அதுக்குள்ளே நீங்கள் நியூ ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நான் நேம் பண்ணுறது என்னென்னா index.html. இதுக்கு என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க, ஆனால் .html இருக்கணும், ஏன்னா இது HTML ஃபைல். ஓகே, போட்டுட்டு ஒரு என்டர் பண்ணுங்கள். அப்போ இப்படி ஒரு ஃபைல் வரும், அதை அப்படியே விட்டுருங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப அதே மாதிரி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணணும். என்ன ஃபைலு? CSS ஃபைலு. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், styles.css. இப்போ CSSன்னு கரெக்டாக இருக்கணும். ஓகே, போட்டுட்டு என்டர் பண்ணிட்டேன். HTML வந்துருச்சு, CSS வந்துருச்சு. சரியா? இப்போ இதோட முடிஞ்சு. அடுத்து இப்போ நீங்கள் யோசிக்கலாம், இதில் எப்படி எனக்கு ஐக்கான், இப்படி HTML ஐக்கான் வந்து CSS ஐக்கான் இதில் வந்து, இதுக்கு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம ஃபிக்மாவில் நம்ம வேலையை ஈஸியாக்கிறதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், ப்ளக்கின்ஸ் யூஸ் பண்ணோம். அதே மாதிரி இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோடுக்கு எக்ஸ்டென்ஷன்ஸ்னு நிறைய இருக்குது. அது நீங்கள் எங்கே போகணுன்னா, இங்கே மேலே இருந்து இங்கே பாருங்கள் எக்ஸ்டென்ஷன்ஸ், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நிறைய வரும். இப்போ நான் இதெல்லாம் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறது. ஓகே, இப்போ நீங்கள் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ அந்த ஐக்கானுக்கு கேட்டிருந்தீங்க இல்லை, அதுக்கு வந்து மெட்டீரியல் ஐக்கான் தீம், இதை நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கணும். மெட்டீரியல் ஐக்கான் தீம் சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால்னு வரும். இப்போ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லுது. இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால்னு வரும். அடுத்து இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு தீம் வேணும்னா ஆட்டம் மெட்டீரியல் தீம், இப்படி நிறைய தீம்ஸ் இருக்குது, தீம் உள்ள எக்ஸ்டென்ஷன் இருக்குது. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தீம்னா என்னது, இந்த HTML ஃபைலில் எழுத்துக்கு கலர் எல்லாம் மாறும்ல, அந்த விஷயங்கள் எல்லாம் தான். ஓகே, இப்போ மெயினாக இந்த எக்ஸ்டென்ஷன் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும்னு உள்ளது என்னென்னா லைவ் சர்வர். இந்த லைவ் சர்வர்னால் என்னென்னா, நம்ம கோடு இருக்குது பாருங்கள், விஷுவல் ஸ்டுடியோவில் நம்ம கோட் டைப் பண்ணி வச்சுருப்போம்.
இப்போ நம்ம இதை அவுட்புட் பார்க்கணுன்னா லைவில் பார்க்கணும். எப்படின்னா நம்ம இங்கே டைப் பண்ணிவிட்டு சேவ் பண்ண உடனே அந்த ப்ரௌசரில் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன வேணும்னா ஒரு சர்வர் வேணும். இப்போ இந்த லைவ் சர்வர்னு ஒன்று நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா காசெல்லாம் செலவு பண்ண தேவையில்லை, ஃப்ரீ தான். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டால் போதும், நீங்கள் கோட் பண்ணது எல்லாமே அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கும். சரியா? இப்போ லைவாக பார்ப்போமா? இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும்னா இங்கே கோ லைவ்னு ஒரு பட்டன் வரும். ஐ மீன் ஒரு சின்ன ஒரு லிங்க் மாதிரி வரும். இங்கே தெரியுதா? இந்த இடத்துல வரும். இப்போ இன்கேஸ் இது உங்களுக்கு வரலன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால் பண்ணிவிட்டு விஷுவல் ஸ்டுடியோ க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுங்கள். இல்லைனா விண்டோஸை ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு பாருங்கள். அது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இது மாதிரி ஒர்க் ஆகும். ஓகே, அப்போது எக்ஸ்டென்ஷன்ஸ்னால் ஃபிக்மாவில் நம்ம ப்ளகின்ஸ் மாதிரி. ஓகே, சரி. இப்போ இதில் வந்து நீங்கள் லைவ் சர்வரை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. சரியா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஹெச்டிஎம்எல்லில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கணும். சரியா? அதுக்கு வந்து ஷார்ட்கட் இருக்குது. Shift+1 ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் வரும். ஓகே, இதை கிளிக் பண்ணி இது இப்படி வரும். வேறு ஒன்றுமே கிளிக் பண்ணாதீங்க, ப்ரெஸ் பண்ணாதீங்க. வச்சுக்கிட்டு டேப்பை மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா HTML ஒர்க் ஆகிறதுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அப்படியே லீவ் பண்ணிடுங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த கோ லைவ்ன்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் என்ன நடக்கும்னா ப்ரௌசர் வந்து ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இதுதான் வந்து அட்ரஸ். சரியா? 127.0. அப்படி இப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, இதுதான் வந்து உங்களோட அட்ரஸ்ஸு. சரியா? இப்போ நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணி இப்படி வச்சுக்கிறேன். இங்கே முட்டி முதல்ல இங்கே வரும், இல்லை இங்கே வரணும். எனக்கு இதை கிளிக் பண்ணி இவ்வளோ இடம் போதும் இங்கே. சரி, இப்போ இண்டெக்ஸு அதாவது HTML ஃபைல் ரெடி. இப்போ நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லை, பாடிக்குள்ளே தான் நம்ம என்ன டைப் பண்ணாலும் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ரொம்ப குழப்ப வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபோல்டரை இங்கே செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஃபைலை க்ரியேட் பண்ணுங்கள். ஒன்று HTML ஃபைலு, இன்னொன்று CSS ஃபைல். ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா எக்ஸ்டென்ஷன் போயிட்டு என்னது நான் சொன்ன மாதிரி அந்த லைவ் சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் எல்லாம் மாற்றணும்னா தீம்ஸ் நிறைய இருக்குது, தீம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரியா? அவ்வளோதான். இப்போ முடிஞ்சு. இப்போ என்னென்னா நமக்கு இந்த HTML-ஐயும் CSS-ஐயும் கனெக்ட் பண்ணணும். அது எப்படி கனெக்ட் பண்ணணும்னா மெட்டான்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே வந்து நம்ம டைப் பண்ணணும். என்னது? சும்மா லிங்க்னு டைப் பண்ணிவிட்டு பாருங்கள் CSSன்னு இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஷார்ட்கட் இது எல்லாமே இப்போ VS கோட் இல்லாமலும் நமக்கு பண்ணலாம் இந்த HTML. ஆனால் நம்ம என்னென்னா இந்த சஜஷன் எதுவுமே இருக்காது. நம்ம டைப் பண்ண ஆட்டோ ஃபில் ஆகுது பார்த்தீங்களா, இது எதுவுமே இருக்காது. நம்ம ஒவ்வொன்றா யூஸ் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். அதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை, அதான் போட்டு விடுவோம். இப்போது நீங்கள் மெயினாக கனெக்ட் பண்ணப்போ கவனிக்க வேண்டியது இந்த style.css இருக்குது பார்த்தீங்களா, இந்த பேரும் இந்த நம்ம க்ரியேட் பண்ண ஒரு styles.css-ம் சேம் பேராக இருக்கணும். இப்போ இது எப்படி கரெக்டாக இருக்குது? தப்பாக தானே இருக்குது. இப்போ இங்கே style.css-ன்றது நம்ம க்ரியேட் பண்ணது styles.css-ன்றது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்றே அந்த ஃபைலை போய் என்ன பண்ணணும், இல்லைனா இதுக்கு வந்து ஒரு எஸ் கூட போட்டு ஒரு சேவ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து என்னென்னா HTML-ம் CSS-ம் கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் லைவாகவும் இருக்குது. லைவ்னா www அடிச்சா கிடைக்காது, லோக்கலில், அதாவது நம்ம சிஸ்டத்தில் மட்டும் இது ஒர்க் ஆகும். ஓகே, இப்போது இது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு எப்படி தெரியும்? இப்போ நான் ஸ்டைல்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். நண்பர்களே, உங்களுக்கு கண்ணு தெரியுதா இந்த VS கோடு நான் கோட் டைப் பண்ணுறது? கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டட்டா? இப்படி வச்சு டைப் பண்ணால் போதுமா, இல்லை இன்னும் சின்னது பண்ணி வச்சு டைப் பண்ணுமா? அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, இப்போ நான் ஸ்டைல் பண்ணது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த முன்னாடி சொல்லி அந்த இல்லை, இந்த பாடி தான் நமக்கு எங்கே தெரியுது, இந்த வெள்ள ஒரு இடம் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து பாடி. இப்போ இந்த பாடி ஒரு கலர் கொடுத்தா ஒர்க் ஆகுதான்னு தெரியும். இப்போ சும்மா BODYன்னு போட்டுக்கிட்டு டபுள் ப்ராக்கெட்டு, அதை கர்லி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே டைப் பண்ணுறேன். பேக்ரவுண்ட் கலர் என்ன போடுவோம், பிங்க்னு போட்டுக்கிட்டு நம்ம இப்படி மாற்றிக்கலாம் கலர். பார்த்தீங்களா, விஷுவல் ஸ்டுடியோ கோடு போட்டால் இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜ். சரியா? இப்போ இந்த கலர் போட்டு நான் ஒரு சின்ன ஒரு கிரே கொடுத்துக்கிறேன். இப்போ போட்டுக்கிட்டு சேவ் பண்ணிட்டேன்னா இங்கே அஃபெக்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கண்ணு தெரியணும்னா நான் இப்போ ரெட்டு பளிச்சுன்னு ரெட்டு போடுறேன். பார்த்தீங்களா, இந்த தெரியுது பார்த்தீங்களா, அந்த ரெட்டு. ஓகே, கண்ட்ரோல் எஸ். இப்போது இதில் என்னென்னு பாருங்கள், கண்ட்ரோல் எஸ் அடித்தாலே சேவ் ஆகி இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். நம்ம இங்கே போய் மேனுவலில் போய் ரிஃப்ரெஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த லைவ் சர்வர் போட்டனால சரியா மெயினாக எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ என்னடா இவ்வளோ தான், நான் ஒன்றுமே சொல்லி தர மாட்டேன். நம்ம பார்க்கும்போது நம்ம சும்மா ஒரு சம்பவம் சொல்லி தரட்டா. இப்போ நான் வந்து ஒரு பட்டனை ரெடி பண்ண போகிறேன். பட்டன் ரெடி பண்ணுறது எப்படி, HTML பட்டனுக்குன்னு தனியாக ஒன்று இருக்குது, BUTTON. பட்டன் போட்டுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா இதுதான் ஒரு பட்டன். இப்போ நான் வந்து பட்டனுக்கு உள்ளாடி இருக்கிற டெக்ஸ்ட் எப்படி போடணும், மை பட்டன் போட்டுட்டு சேவ் பண்ணிட்டேன்னா இங்கே வந்து பட்டன் வந்துடும், மை பட்டன். சரியா? இப்போது எனக்கு இது சென்டரில் வரேன். அப்போ நான் கொஞ்சம் வேலை பார்த்து விடட்டா, கொஞ்சம் ஸ்பீடாக டைப் பண்ணட்டா. சரி, இப்போ இந்த பட்டன் எனக்கு ஸ்டைல் பண்ணணும். இப்போ நான் இதை எப்படி ஸ்டைல் பண்ணுவேன், அன்றைக்கி சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன், பட்டனுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேர் கொடுக்கணும். பேர் எப்படி கொடுக்கணும், CLASS கிளாஸ்ன்னு போட்டுட்டு ஒரு பேர். இது என்னன்னு போடுவோம், ப்ரைமரி BTN. இதுதான் இந்த பட்டனுக்கு பேர். சரியா? இப்போ நான் இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணுறேன். இங்கே CSSல அதை ஸ்டைல் பண்ண போகிறேன். போட்டுட்டு எப்படி ஸ்டைல் பண்ணணும், கிளாஸ்ன்னு போட்டனால டாட்டு போட்டு அந்த ப்ரைமரி பட்டன் கூப்பிடணும். கூப்பிட்டுட்டு கர்லி ப்ரெஸ் ஓப்பன் பண்ணி இப்போ ஸ்டைல் பண்ண ஆரம்பிக்கணும்.
பேக்ரவுண்ட் கலர் என்ன போடலாம், ப்ளூ. சேவ். வரலையா? இப்போ உங்களுக்கு வரலன்னு தோணும். ஏன் வரல தெரியுமா? நம்ம இப்போ சேவ் பண்ணது styles.css ஃபைலை மட்டும்தான் சேவ் பண்ணோம். இப்போ HTML பட்டன் நம்ம டைப் பண்ணோம், ஆனால் நம்ம சேவ் பண்ணல. இங்கே பாருங்கள், சேவ் பண்ணலன்னு இங்கே ஒரு வெள்ளை டாட்டு காட்டுது பார்த்தீங்களா? அடிக்கடி என்ன வச்சுக்கிடுங்க, நான் இதை கவனிக்காமல் நிறைய நாள் தலையை பிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன், ஏன்டா ஒர்க் ஆகலைன்னு. சரி, இப்போ HTML சேவ் பண்ணிட்டேன்னா பட்டன் வந்து ப்ளூ கலரில் மாறிடுச்சு. இப்போ பட்டனுக்கு உள்ளே இருக்கிற டெக்ஸ்ட் கலரை வந்து எனக்கு வெள்ளையாக்கணும். ஐஎம்எல்ல இருக்கிறதுனால எப்படி வெள்ளையாக்குறது? கலர், டெக்ஸ்ட் கலர்லாம் இல்லை, ஜஸ்ட்டு கலர்னு மட்டும் போட்டுட்டு ஒயிட்னு போட்டுட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா கலர் வெள்ளையாயிரும். இப்போ பட்டனுக்கு உள்ளே இருக்கிற வீதியை கூட்டணும், அதாவது பட்டனுக்கு வெளியே இல்லை, பட்டனுக்கு உள்ளே அந்த டெக்ஸ்ட்டுக்கும் பட்டனுக்கு இடையில உள்ள ஸ்பேஸை கூட்டணும். அதுதான் என்னென்னா பேடிங். ஃபிக்மா படித்தவங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக புரியும். படிக்காதவங்க நான் உங்களுக்கு கோர்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போய் படித்து பாருங்கள். சரியா? கோர்ஸ் பயங்கர ரேட் எல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆஃபரில் போட்டு 2000 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தேன் இந்த கோர்ஸை. இப்போ சரி, நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க, ஆன்லைனில் நம்மளை நம்பி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னனால 399 ரூபாய்க்கு போட்டு விட்ருக்கேன். அது நானாட்டு போட்டது கிடையாது, யூடியூப்புக்காரனே கொஞ்சம் இவ்வளோ ப்ரைஸ் தான் வைக்கணும்னு கொடுத்துருக்கான். அப்போ எனக்கு கொஞ்சம் கட்டுப்படி ஆகணும் இல்லை, அதுக்காக கொஞ்சம் ப்ரைஸ் அப்படி போட்டால் சரியா? சரி, ரொம்ப பேசல. பேடிங் என்னென்னா உள்ளே இருக்கிற ஸ்பேஸு. இப்போ எனக்கு ஒரு 12 பிக்சல் பேடிங் பிஎக்ஸ் கண்டிப்பாக போடணும். சரியா? போட்டுட்டு சேவ் பண்ணுறேன்னா உள்ளாடி 12 பிக்சல். இப்போ 12 பிக்சல் அன்னைக்கு பார்டர் ரேடியஸ் பார்த்தப்போ மேலே கீழே லெஃப்ட் ரைட்டுன்னெலாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி இந்த பேடிங்க்கும் பிரிக்கலாம். இப்போ இந்த பேடிங்க்கு 12 பிக்சல் இப்படியும் போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு 24 பிக்சல் இப்படி டைப் பண்ணேன்னா என்ன அர்த்தம்னா, மேலே கீழையும், அதாவது ஒய் ஆக்சிஸில் 12 பிக்சல் பேடிங், எக்ஸ் ஆக்சிஸில் 24 பிக்சல் பேடிங் போட்டுட்டு சேவ் பண்ணேன்னா அந்த பேடிங் உங்களுக்கு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இப்போ உங்களுக்கு இன்னும் ஜூம் பண்ணி காட்டணுமா இங்கே? சரி, இப்போ கண்ணு தெரியுதா? இப்போ இந்த ப்ளூ கொஞ்சம் ஐயாதே இருக்குது, நான் இதை மாற்றி இந்த பர்பிளில் கொஞ்சம் ப்ளூ போல் ஒரு இது கலர், ஒரு நிறச்ச கலர் வைக்கிறேன். ஓகே, கண்ணுக்கு கூசாமல் இருக்குது. சரி, இப்போ அவுட்லைன் தெரியுது, இந்த அவுட்லைன் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவுட்லைனை நமக்கு மாற்றலாம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், OUTLINE அவுட்லைன் போட்டு நன்னு போட்டால் போமா பார்ப்போம். சேவ். போகலை. அப்போ வேறு அது என்னது, பார்டர் தானே, நான் போட்டுட்டு சேவ் பண்ணுறேன்னா அதான் போச்சு. பார்த்தீங்களா? எனக்கு அவ்வளோவா தெரியாது, நான் இப்படி போட்டு பார்த்து படிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இப்படி படிங்க, ஒரு தப்பு இல்லை, அவன் என்ன சொல்ல போகிறான். ஓகே, நம்ம இப்படி தப்பு பண்ணி படித்தா தான் நமக்கு மண்டையில் அது நிற்கும். இப்போ நான் இனி ஆனால் ஒரு வேளை அடுத்த விட இதை பண்ணுவேன், ஆனால் இப்போ எனக்கு தெரியும் அவுட்லைன் இல்லைனா பார்டர் இல்லைனா அவுட்லைன், இப்படி படித்தா போதும், சிம்பிள். இப்போ பேடிங் போட்டாச்சா? இப்போ எனக்கு போன வீடியோவில் பார்த்த மாதிரி இந்த பட்டனுக்கு முக்கை வளைக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பார்டர் ரேடியஸ். இப்போ ஃபிக்மாவில் வந்து கார்னர் ரேடியஸ் ஒன்று போட்டிருப்பான், நம்ம இது வந்து பார்டர் ரேடியஸ்ன்னு போடுறோம். சரியா? பார்டர் ரேடியஸ் எவ்வளோ போடுவோம், ஒரு 8px போடுவோமா? போட்டுட்டு சேவ் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் வளைஞ்சிரும். ஐயோ ரொம்ப ஐயமாக இருக்குது, நம்ம 8 வேண்டாம், ஒரு 4 போட்டு இப்போ படிப்போம். ஓகே, சரி, இப்போ இது முடிஞ்சிச்சு. நீங்கள் நிறைய நாள் பார்த்துருப்பீங்க, இந்த பட்டன் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பட்டனில் வந்து நம்ம மவுஸு அதை கர்சர் அப்படி கொண்டு அந்த பாயிண்டர் வந்து இப்படி ஆகும் தெரியுமா, விரல் போல். இப்படி கையை மடக்கி இப்படி காட்டின போல், இல்லைன்னா கர்சர் தெரியும், அதை எப்படி காட்டுறணும்னு தெரியுமா? இதை கிளிக் பண்ணி அதுக்கு கீழே ஒரு லைன், ஒரே ஒரு லைன் கூட தான். என்னென்னா கர்சர் எப்படி இருக்கணும், பாயிண்டராக இருக்கணும். கர்சர் பாயிண்டர்னால் போட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ மவுஸை நான் இது கொண்டு போகிறேன் பாருங்கள், அந்த பாயிண்டர் பார்த்தீங்களா இப்படி ஆச்சு. ஓகே, இந்த கர்சர் இது எல்லாமே நமக்கு மாற்ற முடியும், இந்த விரல் எல்லாம் வித்தியாசமாக வைக்க முடியும், அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி படிங்க. சரியா? சூப்பராக இருக்கும். டவுட் வருதுன்னா கேளுங்க, நான் என்ன தெரிஞ்சதெல்லாம் சொல்லி தரேன். சரி, இப்போ பட்டன் எல்லாம் ரெடி. ஆனால் பட்டன் ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்குது. நம்ம மவுஸை கொண்டு போகும்போது அந்த விரல் மட்டும் தான் மாறுது தவிர அதுக்கு கலர் ஒன்றுமே மாறலை. நம்ம அதை எப்படி மாற்றுவோமா? அது எப்படி மாற்றுறது? அதுக்கு ஒரே ஒரு வேர்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும். என்னன்னு தெரியுமா? அதே மாதிரி அந்த பட்டனை திரும்ப கூப்பிடுங்க. டாட் ப்ரைமரி பட்டன் போட்டுட்டு இஸ் டு ஹோவர் போட்டுட்டு கர்லி ப்ரைஸ் ஓப்பன் பண்ணி இப்படி வச்சிடணும். இந்த ஸ்ட்ரக்சரை கரெக்டாக பார்த்துடுங்க. ப்ரைமரி பட்டன், அதாவது அந்த பட்டனோட பேர், அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து இஸ் டு ஹோவர்னா என்ன மீனிங்னா, இந்த ப்ரைமரி பட்டனை ஹோவர் பண்ணும்போது என்ன நடக்கணும்னு எழுதணும். நான் இந்த பேக்ரவுண்ட் கலர் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே அப்படியே பேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கலர் வேண்டாம். மவுஸ் ஹோவர் பண்ணும்போது எனக்கு இந்த பட்டன் வந்து ஒரு ரெட்டாக மாறணும். இப்போ நான் ரெட்டாக ஏதோ ஒரு கலர் நண்பர்களே சேவ் பண்ணிவிட்டு இந்த பட்டனில் போய் மவுஸ் ஹோவர் பண்ணும்போது அந்த பட்டன் வந்து இந்த கலரில் மாறும். பார்த்தியல்ல எவ்வளோ அழகாக இருக்குல்ல HTML CSS. இவ்வளோ நாள் ஃபிக்மா மட்டும் போட்டு படிச்சிருந்ததுக்கு. சரி, இப்போ பேக்ரவுண்ட் கலரும் மாற்றியாச்சு. இப்போ பாருங்கள், டக் 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 டக்குன்னு மாறுது. பார்த்தீங்களா? இந்த டக் டக் டக்குன்னு மாறாமல் ஸ்மூத்தாக மாறணும்னா நம்ம அங்கே ஃபிக்மாவில் என்ன பண்ணுவோம், ஸ்மார்ட் அனிமேட் போடுவோம். ஞாபகம் இருக்கா? இங்கே வந்து ஸ்மார்ட் அனிமேட் எல்லாம் கிடையாது. என்ன பண்ணணும்னா அந்த ப்ரைமரி பட்டனுக்குள்ளே போயிட்டு ட்ரான்சிஷன் போட்டுட்டு ஆல் போட்டுக்கிட்டு 0.3s ஈஸ். இது வந்து என்ன மீனிங்னா, ட்ரான்சிஷன் ஆல்னால் இந்த பட்டனுக்குள்ளே என்ன மாறுனாலும் ஒரு அனிமேஷனில் நடக்கணும். அடுத்து 0.3sனால் இந்த ஸ்பீடில் அனிமேஷன் நடக்கணும்.
ஈஸுன்னா அந்த ஒரு மோஷன், அதாவது லீனியர் மோஷன். அது எப்படி தொடக்கத்தில் ஸ்பீடாகிட்டு லாஸ்ட்டில் ஸ்பீடாகிட்டு முடியும், தொடக்கத்தில் ஸ்லோவாக லாஸ்ட்டில் ஸ்லோவாக முடியும். இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு தான் இது அந்த அனிமேஷனோட நேம். இப்போ நான் இதை சேவ் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே என்ன சேஞ்ச் வந்தாலும் அது ஸ்மூத்தாக நடக்கணும் நான் பண்ணேன். பட்டனில் என்ன சேஞ்ச் வந்தாலும் ஸ்மூத்தாக நடக்கணும் பண்ணேன். அதை நீங்கள் இப்போ கவனிச்சிருக்கணும். நான் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுறேன். என்ன நடக்குது பார்த்தீங்களா, அந்த பட்டன் வந்து ஸ்மூத்தாக வருது. நான் அது வரணும் போகணுன்னுலாம் எழுதவே இல்லை. அது ஏன் அப்படி ஸ்மூத்தாக வருது? ஏன்னா நம்ம இங்கே HTML கோடு CSS கோடு எழுதியிருக்கோம். இதை வந்து நம்ம ஒரு லோக்கலாக பில்டு பண்ணி ப்ரௌசர்கிட்ட காட்டுறோம். அப்போ ப்ரௌசர் என்ன பண்ணுவோம், அந்த கோடை வந்து ஃபஸ்ட்டு அது பில்டு பண்ணிவிட்டு அடுத்து காட்டும். அந்த காட்டுற நேரம் அந்த பட்டன் தெரியும்பையும் அந்த அனிமேஷன் அப்ளை ஆகி வருது பார்த்தீங்களா. அதாவது அந்த பட்டனில் என்ன சேஞ்ச் நடந்தாலும் இப்படி இந்த அனிமேஷன் நடக்கணும்னு எழுதிட்டேன்னா அந்த பட்டன் எப்படி ஆனாலும் அந்த அனிமேஷன் நடக்கும். நான் இப்போ மவுஸ் ஓவர் பண்ணுறேன் பாருங்கள், அந்த ஸ்மூத்தாக அந்த கலர் மாறுது. இப்போ நான் இப்போ இது வந்து 1 செகண்ட் ஈஸ்ன்னு போடுறேன் பார்ப்போமா. இப்போ அது 1 செகண்டாக எடுத்து அந்த கலர் மாறும் பார்த்தீங்களா, ஸ்மூத்தாக மாறுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ போதும். இனி இன்னொரு நாள் இன்னொரு வீடியோட பார்ப்போம். வாரத்துக்கு ஒரு வீடியோ போடணும்னு ஒரு ஆசையாக தான் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பார்ப்போம்னு பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் இப்படிப்பட்ட கொஞ்சம் கொஞ்சம் விஷயமாக நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து படிங்க. உங்களுக்கு நிறைய படிக்கணும்னா W3 ஸ்கூல்ஸ் இன்னொரு வெப்சைட் இருக்குது. அதில் நீங்கள் போய் படிக்கலாம் நிறைய. இப்போ இங்கே பாருங்கள், இவ்வளோ விஷயம் படிக்கலாம், இவ்வளோ விஷயம் சொல்லி தானே. நமக்கு என்ன வேணும், HTML வேணும், CSS வேணும். HTMLக்குள்ளேயே இங்கே பாருங்கள் நிறைய இருக்குது, சிம்பிளாக இருக்கும். இப்போது HTML இப்போ CSS பாருங்கள், CSS கலர்ஸை கிளிக் பண்ணியாச்சுன்னா கலர் என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படி ஆட் பண்ணணும். அதை பாருங்கள், இன்லைன் ஸ்டைலு. இன்னொரு நாள் நான் ஒரு வீடியோவில் இன்லைன் ஸ்டைல்னா என்னது, எக்ஸ்டர்னல் ஸ்டைல்னா என்னது, இன்டர்னல் ஸ்டைல்னா என்னது, அது எல்லாமே சொல்லித்தரேன். இல்லை என்ன சொல்லி தரணுமா என்ன வேண்டாம், இன்னொரு நாள் சொல்லித்தரேன். ஓகே, உங்களுக்கு நல்ல அவசரமாக இருக்குன்னா வேறு வீடியோ இருக்குது, நிறைய வீடியோ இருக்குது. எனக்கு வீடியோ இல்லை, யூடியூப்பில் நிறைய இருக்குது, அதை பார்த்து படிச்சு கொடுங்க. ஓகே, பாய்.